நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஏப்ரல் 2023ல் கேட்ட 5 மார்க் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Ascertain the cost and selling price from the following. Material consumed 6,000, wages paid 9,000, works on cost 50% on wages, office on cost 20% on wage cost, selling on cost 10% on wages cost, profit 20% on cost. ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த ப்ராப்ளம். மெட்டீரியல் கன்சியூம் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் வேஜஸ் சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஜில் 20%, அப்புறம் வந்து செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஜில் 10%, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20% ஆன் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம் இது. 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ போடலாமா? முதல்ல மெட்டீரியல் கன்சியூம்டு எழுதிக்கலாம் 6,000. எஸ், எழுதியாச்சு. அடுத்து வேஜஸ் எழுதிக்கலாம் 9,000. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வர்றது ப்ரைம் காஸ்ட் 15,000 ப்ரைம் காஸ்ட். இப்போ வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 50% ஆன் வேஜஸ். வேஜஸ் எவ்வளவு? 9,000. 9,000ல் 50% 4,500. ஓகே, இப்போ இந்த 15,000ஓட 4,500 ஆட் பண்ணோன்னா வர்றது தான் ஒர்க் காஸ்ட். ஓகே பாருங்கள், 19,500. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் காஸ்ட் வந்து 20% ஆன் வேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வேஜஸ் பார்த்தீங்கன்னா 9,000, அதில் 20% போட்டோம்னா 1,800. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒர்க் காஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்றது தெரியல, வேஜ் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வேஜ் காஸ்ட்லேயே வச்சு போட்டிருக்கோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் வேஜஸை 9,000 அதிலே வச்சு கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இது வந்து ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னா இந்த 19,500ல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொஷனில் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. அவங்க வேஜ் காஸ்ட்டை தான் மீன் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒர்க் காஸ்ட்டை மீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு தெரியல. அநேகமாக ஒர்க் காஸ்ட்டை தான் மீன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இங்கே வேஜ் காஸ்ட்னு கொடுத்ததுனால அந்த வேஜ்லேயே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 19,500ல் 1,500 ஆட் பண்ணால் 21,300. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ செல்லிங் அண்ட் ஓவர் ஹெட் இது 10% ஆன் வேஜ் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதே வேஜஸ் 9,000ல் 10% போட போகிறோம் 900. அப்போ 21,300ஓட 900 ஆட் பண்ண வரது தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். பார்த்தீங்கன்னா 22,200 வருது. இப்போ ப்ராஃபிட் வந்து 20% ஆன் காஸ்ட் இல்லையா? அப்போ காஸ்ட் இது தான் 22,200. அதில் நம்ம 20% கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 4,440. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரது தான் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் பாருங்கள் 26,640. புரிஞ்சுதா? இது வேஜ் காஸ்ட்டுக்கு பதிலாக ஒர்க் காஸ்ட், இதுவும் ஒர்க் காஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த 19,500ல் நம்ம என்ன பண்ணணும்? 20% கண்டுபிடிக்கணும். அண்ட் 19,500ல் 10% கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஷனில் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? எஸ், ஆனால் நம்ம கொடுத்துருக்க கொஷின் படி நம்ம ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம அஸ்யூம் பண்ணிக்க முடியாது இது ஒர்க் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. மேபி அது வேஜ் காஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, அதனால் மிஸ்டேக் இருந்ததுனால அதே மெத்தட்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது 5 மார்க் அண்ட் இது 10 மார்க் கொஷின் பாருங்கள். Calculate cost of sales and profit from the following. Direct raw material 1 lakh, direct wages 25,000, direct expenses 5,000, wages of 4 men 2,500, electric power 500, lightning பார்த்தீங்கன்னா factory 1,500, office 500. rent பார்த்தீங்கன்னா factory 5,000, office 2,500. salary to salesman பார்த்தீங்கன்னா 1,250, advertising 1,250, income tax 10,000, sales 1,89,500. ஓகே, இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிகாஸ் ப்ராப்ளமில் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் ரா மெட்டீரியல் எழுதிக்கலாம் 1 lakh எழுதியாச்சு. அதோட வேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். டைரக்ட் வேஜஸ் 25,000. அதோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட். எவ்வளோ வருது பாருங்கள்? 1,30,000. இப்போ நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டெல்லாம் முதல்ல ஆட் பண்ணணும். அதெல்லாம் ஆட் பண்ணி வர்றது தான் நமக்கு ஒர்க் காஸ்ட். ஃபேக்ட்ரியில் எதெல்லாம் வரும் பாருங்கள்? வேஜஸ் ஆஃப் 4 மேன்ன்றது ஃபேக்ட்ரி தான். ஓகே, அதை போட்டுக்கலாம். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டில் வேஜஸ் ஆஃப் 4 men 2,500. அப்புறம் எலக்ட்ரிக் பவரும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் தான் 500.
லைட்னிங் ரெண்டுத்துக்கும் தனியாகவே கொடுத்துட்டாங்க, ஃபேக்ட்ரிக்கு ஆஃபீஸ்க்குன்ட்டு. அப்போ நம்ம ஃபேக்ட்ரி இதை எடுத்து போட்டுக்கலாம், 1500 ஃபேக்ட்ரி லைட்னிங். அது மாதிரி ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கும் ஆஃபீஸ்க்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபேக்ட்ரி இதை எடுத்து போட்டுக்கலாம் ரெண்ட்டு. பாருங்கள், ஃபேக்ட்ரி ரெண்ட் 5000, அவ்வளோதான், மீதி எதுவும் வராது ஃபேக்ட்ரியில். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், 9500 வருது. ஸோ இந்த 1,30,000ல் 9500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,39,500. இதுதான் நம்மளோட ஒர்க் காஸ்ட். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதை விட ஈஸியாக ஒரு 10 மார்க்கில் கேட்கவே முடியாது, அவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் இது. எஸ், இப்போ இந்த ஒர்க் காஸ்ட்டோடு நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃபீஸ் ஓவர் ஹெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ன்றது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸ்க்கு, அது போடணும். அப்போ இது பாருங்கள் 500. அப்போ லைட்னிங், ஆஃபீஸ் லைட்னிங் 500 போட்டாச்சு. அது மாதிரி ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இது ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2500 போட்டாச்சு. வேறு எதுவும் ஆஃபீஸ் ரிலேட்டட் இல்லை. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 3000 வருது. ஸோ 1,39,500ல் இந்த 3000 ஆட் பண்ணோம் அப்படின்னா வரது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். பாருங்கள், 1,42,500 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரியா? எஸ். இப்போ இதை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி டு சேல்ஸ்மேன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். ஓகே, பாருங்கள், 1250 சேலரி டு சேல்ஸ்மேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் தான். அப்போ 1250, அவ்வளோதான். இன்கம் டேக்ஸ் வருமா அப்படின்னா வராது. ஓகே, காஸ்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டுக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதெல்லாம் தான் இந்த காஸ்ட் ஷீட்டில் போடுவோம். ஓகே, ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அதோட காஸ்ட் பர் யூனிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த காஸ்ட்டுக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூஷன், இன்கம் டேக்ஸ்க்கும் அதுக்கும் எந்த ஒரு ரிலேட்டடும் கிடையாது. இன்கம் டேக்ஸ்ன்றது நம்ம ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்க்கு கட்டுற டேக்ஸ். ஓகே, இந்த இன்கம் டேக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த வகையிலையும் கான்ட்ரிபியூட் பண்ணாததுனால நம்ம அது போட வேண்டியது கிடையாது. அட்வர்டைஸிங் அவ்வளோதான். அட்வர்டைஸிங் 1250. இப்போ 2500. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரது தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். பாருங்கள், 1,45,000 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் சேல் இருக்குது. இப்போ சேல்ஸ் இருக்குது 1,89,500ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சேல்ஸையும் இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸையும் மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு ப்ராஃபிட். அப்போ 1,45,000ல் 1,89,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வரது ப்ராஃபிட் அமௌண்ட். எவ்வளோ பாருங்கள், 44,500 தான் ப்ராஃபிட். ஓகேவா? Calculate EOQ from the following. Consumption during the year 600 units. Ordering cost rupees 12 per order. Carrying cost 20%. Price per unit rupees 20. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ், பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை CS. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்சப்ஷன் தான் நமக்கு வந்து 600, அதாவது ஏன்றது 600 அண்ட் ஆர்டரிங் காஸ்ட்ன்றது பையிங் காஸ்ட் பர் ஆர்டர், அதாவது பின்றது. ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேரிங் காஸ்ட் 20% நமக்கு C அண்ட் ப்ரைஸ் பர் யூனிட் 20. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 × 600 × 12 × 20 × 20%. ஓகே, எஸ். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வருது பாருங்கள், 60 யூனிட்ஸ் வருது. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 யூனிட்ஸ். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following details, prepare stores ledger under simple average method. Simple average methodல நம்மள ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/2/2018 balance 300 units at rupees 2 each. 5/2/2018 purchase rupees 200 units at rupees 2.20 each. 7/2/2018 issued 150 units. 10/2/2018 purchases 200 units at rupees 2.3 each. 15/2/2018 issued 150 units. 18/2/2018 issued 200 units. 22/2/2018 purchases 200 units at rupees 2.40 each. 27/2/2018 issued 150 units. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மிக்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க, அதாவது பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, இஷ்யூடும் கொடுத்துருக்காங்க. சில ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, இஷ்யூ தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறது இந்த டேட் வைஸ் தான் போடணும். ஓகே, பர்ச்சேசஸ்
அடுத்து வந்து இஷ்யூ இருந்தாலும் அந்த டேட்டை போடணும், அதுக்கு அடுத்த டேட் பர்ச்சேஸில் இருந்தால் பர்ச்சேஸை போடணும், இந்த மாதிரி டேட் பார்த்து போடணும். இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள் 1, 5, 7, 10, 15, 18, 22, 27 டேட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை டேரெக்டாக அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியது தான். எஸ், இப்போ போடலாமா ஸ்டோர்ஸ் லெட்ஜர்? எஸ், முதல்ல பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் காலமில் போட்டாச்சு. 300 யூனிட்ஸ் 2 rupeesன்னு சொல்லிட்டு 600. ஓகே, அடுத்து 5/2/2018 பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். அப்போ கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் நம்ம ரெசிப்ட்ஸ் காலமில் போடுவோம் இல்லையா? 200 யூனிட்ஸ் 2.2 பாருங்கள், 200 யூனிட்ஸ் 2.2 ரேட்டு 440. இப்போ பேலன்ஸ் காலமில் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 300 + 200 அதை வந்து குவான்டிட்டியில் எழுதியாச்சு. அப்புறம் 600 + 440 அமௌண்ட் காலமில் எழுதியாச்சு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பேலன்ஸ் காலமில் எழுதணும் இந்த சிம்பிள் ஆவரேஜ்க்கு. ஓகேவா? ஒவ்வொரு மெத்தடுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து எழுதுவோம். இப்போ சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னும் போது இந்த மாதிரி மெத்தடில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7/2/2018 issued 150 யூனிட்ஸ் 150 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ வந்து இது சிம்பிள் ஆவரேஜ் இல்லையா? அப்போ இந்த ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 500ன்றது எதெல்லாம் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 300 யூனிட்ஸ் 2 rupees ரேட்டும் இந்த 200 யூனிட்ஸ் 2.2 ரேட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னும் போது 2 + 2.2 டிவைடட் பை 2. ஓகேவா? 2 ரேட் எடுத்துருக்கிறதுனால டிவைடட் பை 2 போடுறோம். இதுவே 3 ரேட் எடுத்தோன்னா டிவைடட் பை 3 போடணும். ஓகே, அப்போ நமக்கு தேவை எவ்வளவு? 150 யூனிட்ஸ் தான். அப்போ அந்த 150 யூனிட்ஸ்க்கு 2 ரேட்லேயும் எடுத்திருக்கோம், 2.2 ரேட்லேயும் எடுத்திருக்கோம். அதனால் டிவைடட் பை 2 போட்டோம்னா 2.1 தான் சிம்பிள் ஆவரேஜோட ப்ரைஸு. அப்போ 150 × 2.1 போட்டோன்னா 315 வருது. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம அமௌண்ட் காலமில் எப்படி போடணுன்னா 315 1040 - 315 பார்த்தீங்கன்னா 725. அண்ட் யூனிட்ஸ் காலமில் பார்த்தீங்கன்னா 500 - 150 350 வருது. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th டேட் என்ன இருக்குது? பர்ச்சேஸ்ன்னும் போது ரெசிப்ட்ஸ் காலமில் எழுதுவோம். 200 யூனிட்ஸ் 2.3. அப்போ 200 × 2.3 பார்த்தீங்கன்னா 460 வருது. அப்போ இங்கே எழுதும்போது பாருங்கள் பேலன்ஸ் காலமில் 350 + 200 550, 725 + 460 1485. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 15th டேட்டு. 15th பார்த்தீங்கன்னா 150 யூனிட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஓகே, 15th டேட்டில் அப்போ இஷ்யூ காலமில் பார்த்தீங்கன்னா நம்ம 150 யூனிட்ஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 300 யூனிட்ஸில் 150 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 2 rupees ரேட்டும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 300 யூனிட்ஸில் நம்ம கொடுத்தது எவ்வளவு? 150 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் இங்கே இருக்குது இல்லையா? 150, அந்த 150 இருக்குது. இப்போ இந்த 200 இருக்குது, அப்புறம் இந்த 200ம் இருக்குது. ஸோ இந்த ரேட்டும் வரும், இந்த ரேட்டும் வரும், இந்த ரேட்டும் வரும். அப்போ நம்ம 3 ரேட் எடுக்கிறதுனால டிவைடட் பை 3 பாருங்கள். 2 + 2.2 + 2.3 டிவைடட் பை 3 போட்டோன்னா 2.17 வருது. நம்ம இஷ்யூ பண்ணுறது 150 யூனிட்ஸ். ஸோ 150 × 2.17 போட்டோன்னா 325. ஓகே, அப்போ அந்த 325 இந்த 1485லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1160. அப்புறம் இந்த 550 யூனிட்ஸில் 150 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 400. சரியா? எஸ், இப்போ 18th டேட்டும் இஷ்யூ தான். இஷ்யூ 200 யூனிட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 300 யூனிட்ஸில் 150 போயிடுச்சு, இங்கே ஒரு 150 போயிடுச்சு. அப்போ இந்த 300 மொத்தம், அதாவது 2 rupees ரேட் மொத்தமும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து இருக்கிற ரேட் என்ன? 2.2வும் 2.3வும் தான் இருக்குது. புரியுதா? இந்த இதுக்கு நம்ம ஏன் 2 எடுத்தோம்னா 300ல் 150 இஷ்யூ பண்ணிவிட்டு பேலன்ஸ் 150 இருந்தது. அந்த 150யும் நெக்ஸ்ட்டு இஷ்யூவில் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரேட்டு 2 ரேட்டு தான். அப்போ 2.2 + 2.3. ஓகேவா? இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த 200 யூனிட்ஸை இந்த ரேட்டில் தான் கொடுக்கணும். 2.2 + 2.3 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 2.25 வருது. அப்போ 2.25 × 200 பார்த்தீங்கன்னா 450. ஸோ 400ல் 200 போயிடுச்சு அப்படின்னா 200. அப்புறம் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 450 இந்த 1160ல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 710. ஓகேவா? எஸ், 18th முடிஞ்சு போச்சு. இப்போ 22 பாருங்கள், பர்ச்சேஸ் 200 யூனிட்ஸ் 2.4. அப்போ ரெசிப்ட்ஸ் காலமில் போட்டுக்கலாம். 200 × 2.4 480. அப்போ 200 + 200 400, 480 + 710 1190. சரியா? எஸ், இப்போ லாஸ்ட்டு 27th ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே, அப்போ அந்த இஷ்யூம் போது நம்மக்கிட்ட என்னென்ன யூனிட்ஸில் ப்ரைஸில் இருக்குன்னு பாருங்கள். இந்த 150 இந்த 300க்கு போயிடுச்சு, இந்த 150 இந்த 300ல் போயிடுச்சு.
இப்போ இந்த 200ம் பார்த்தீங்கன்னா இதில் போயிடுச்சு. புரியுதா? இங்கே வந்து 150 150 300 இந்த 2 rupees ரேட் முடிஞ்சிருச்சா? அடுத்து இங்கே 200ம் இங்கே வந்து 2.2 ரேட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ரேட் என்னது 2.3 2.4. அப்போ 2.3 + 2.4 டிவைடட் பை 2 போட்டோன்னா 2.35 வருது. அதை தான் இந்த 150க்கு கொடுக்கணும். ஓகே, அப்போ 150 யூனிட்ஸ் 2.35 ரேட்டில் கொடுத்தோன்னா 352.5 வருது. அண்ட் இங்கே போடும்போது எப்படி போடுவோம்? 400 - 150 is 250. 1190 - 352.5 போச்சுன்னா 837.5. ஓகே, இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எழுதணும். க்ளோசிங் ஸ்டாக்ன்றது என்னது? 250 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 837.5. இது பாருங்கள், 250 units valued at rupees 837.5. Calculate the earnings of a worker under Halsey premium plan. Time allowed 48 hours, time taken 40 hours, rate per hour ₹1. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. Halsey premium பிளான்ட்டு. ஓகே, இப்போ இது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T into R plus 50% S minus T into R. அதாவது 50%றது போனஸ். ஓகே, டைம் சேவ் பண்ணதுக்கு போனஸ் வந்து 50%. அதாவது அலோவ் பண்ண டைம் வந்து 48 hours. ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டது எவ்வளவுன்னா 40 தான். அப்போ 8 hours வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 8 ஹார்ஸ்க்கு கொடுக்குற போனஸ் தான் இந்த 50%ன்றது. ஓகேவா? எஸ். இப்போ டீன்றது என்ன? 40. அதுக்கப்புறம் ஆர்ன்றது 1 rupee. ஒரு ஹாருக்கு 1 rupee. அதனால் T into R என்னும்போது 40 into 1. அப்புறம் எஸ்ன்றது என்ன? டைம் அலவுடு 48 மைனஸ் டீன்றது 40. அப்போ எஸ் மைனஸ் டி 48 மைனஸ் 40, ஆர்ன்றது 1. ஓகே, எஸ் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா, ஓகே, அப்போ 40 + 4 பார்த்தீங்கன்னா 44 rupees தான் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர் Halsey ப்ரீமியம் பிளான் படி. ஓகே, ஈஸியாக இருக்கா? 5 மார்க் கொஷின் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்போ நம்ம வந்து 10 மார்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find out wages per hour based on the following information. Wages per year rupees 2,400. Annual bonus 25% of wages. Employer contribution to PF 10% of wages. Employee contribution to PF 8% of wages. Employees contribution to ESI 3% of wages. Total leave permitted during the year 60 days. Cost of labor welfare amenities rupees 8,000. Number of workmen 200. Normal idle time 80 hours. Working day per annum 320 days of 8 hours. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் வந்து பேப்பரில் இது வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எம்ப்ளாயினே கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப். இது இப்போ வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட் ஆஃப் லேபர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம்? 8,000 சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் லேபர் அம்யூனிட்டிஸ்க்கு செலவு பண்ணுறது 8,000 rupees. எவ்வளோ ஒர்க்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஒர்க்மேன். அப்போ நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். 8,000 டிவைடட் பை 200 போட்டோன்னா ஒருத்தருக்கு என்னன்றது தெரிய வந்துடும். பிகாஸ் இங்கே ப்ராப்ளமில் நமக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதாவது இது இந்த 2,400 வேஜஸ் பர் இயர்ன்றது ஒரு ஒர்க்கருக்கா இல்லை வந்து மொத்தம் இந்த 200 பேருக்கா அப்படின்னு கொடுக்கல. ஆனால் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இட் இஸ் ஃபார் 1 எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு போடலாம். இது மட்டும் லேபர் காஸ்ட் மட்டும் லேபர் காஸ்ட் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஓகே, காஸ்ட் ஆஃப் லேபர் வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ் மொத்தத்துக்குமே தான் சேர்த்து 8,000 rupeesன்ட்டு. அதனால் நம்ம ஒருத்தருக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? எஸ், இப்போ போடலாமா? முதல்ல வேஜஸ் பர் இயர் 2,400 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஆனுவல் போனஸ் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் வேஜஸ். வேஜஸில் 25% போடணும். ஓகே, அப்போ 2,400ன்றது வேஜஸ், அதில் 25% போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 600 வருது. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு இல்லையா எம்ப்ளாயர், எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் வேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வேஜஸ் 2,400, அதில் 10% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் 240 வருது. இப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எடுக்கணுமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா நமக்கு கேட்குறது என்னென்னா வேஜ் பர் ஹார். ஓகே, ஒரு லேபர் காஸ்டிங் அப்படின்னு நம்ம படிக்கும்போது அந்த எம்ப்ளாயருக்கு அந்த லேபருக்கு என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்றது தான். அப்போ
எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுதான் எம்ப்ளாயர் கொடுக்குற பணம். 240 ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாரு. இது வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன். இது வந்து அவங்க பிஎஃப்க்கு போகுது, அவங்க இஎஸ்ஐக்கு போகுது, எம்ப்ளாயியோட பிஎஃப்க்கும் இஎஸ்ஐக்கும். அதனால் அது காஸ்ட்டில் வந்து நம்ம எடுக்க வேண்டியதில்லை. ஓகே, எஸ். இப்போ வந்து இது எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் லேபர் வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ். ஏன்னா இது வந்து ஒர்க்கருக்காக கொடுக்கறது. அப்போ லேபர் வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா 8,000 டிவைடட் பை 200. ஏன்னா மொத்த பேருக்கும் 200 பேருக்கும் 8,000 ருபீஸ். ஓகே, அப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். ஓகேவா? இப்போ மொத்த காஸ்ட் எவ்வளவு, ஒரு லேபருக்கு செலவு பண்ணுற மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,280 டோட்டல் வேஜஸ் பர் ஒர்க்கர். இப்போ நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க, வேஜ் பர் ஹார்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆனுவல் வேஜஸ், அதாவது இதுதான் இந்த டோட்டல் வேஜ் டிவைடட் பை எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார். அதாவது அது என்ன எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார் அப்படின்னா, இங்கே நார்மலாக நமக்கு வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருந்தா பரவாயில்ல. பட் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மல் ஐடில் டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் லீவ் இவ்வளோ பர்மிட்டடுன்னு இருக்காங்க. அப்போ எஃபெக்டிவாக எவ்வளோ ஹார்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஏன்னா இங்கே இதெல்லாம் கொடுக்கல, லீவ் கொடுக்கல, ஐடில் டைம்லாம் கொடுக்கலன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 320 × 8 ஹார்ஸ் போட்டோன்னா நமக்கு வந்து கிடச்சிரும். பட் இங்கே வந்து நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, இங்கே ஐடில் டைம் இருக்குது, லீவ் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், பாருங்கள். முதல்ல நம்பர் ஆஃப் டேஸ் பர் ஆனம். ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 நாள். ஓகேவா? அந்த 320 நாளில் 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 320 × 8 பார்த்தோன்னா 2,560 டேஸ். ஓகே, 60 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? 320 நாள் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அப்போ 2,560 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் லீவ் இருக்குது. எவ்வளோ லீவ் அலௌடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டேஸ் அலௌடு. அதை மைனஸ் பண்ணலாம், லீவ் பர்மிட்டட். ஓகே, இது வந்து 60 டேஸ் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்னும் போது 480 டேஸ் வந்து லீவ் அலௌடு. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2,080. ஓகே, இப்போ இந்த 2,080ல் ஐடில் டைம் வேறு இருக்குது இல்லையா? 80 ஹார்ஸ் வந்து ஐடில் டைம்னு சொல்லிட்டாங்க. அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2,000 தான் எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸ். புரிஞ்சிச்சா? இது நம்பர் ஆஃப் டேஸ் பர் ஆனம் 320 நாள், அதில் லீவ் 60 நாள், அதில் ஐடில் டைம் 80 மணி நேரம். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணால் வரது தான் எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸ். புரியுதா? இப்போ எதுக்காக நம்ம எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார் கண்டுபிடிக்கிறோன்ட்டு? எஸ். இப்போ இந்த எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹாரை தான் நம்ம அங்கே டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், 3,280 அதாவது டோட்டல் வேஜஸ் பர் ஒர்க்கர் டிவைடட் பை 2,000 போட்டோன்னா 1.64 வருது. இதுதான் வேஜ் பர் ஹார். From the following particulars, compute the mission hour rate. Cost of mission 11,000, scrap value 680, repairs for 2 effective working life rupees 1,500, standing charges for 4 weekly period rupees 1,600, effective working life 10,000 hours. Power use 6 units per hour at 5 paise per unit. 4 hours worked. In weekly period 120 hours. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மிஷின் ஹார் ரேட் வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மிஷினோட காஸ்ட் இருக்குது, அதோட ஸ்க்ராப் வேல்யூ இருக்குது, அதோட எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்குது, அண்ட் 4 வீக்லி பீரியடுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. 4 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 120 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தனியாகவே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வருது பார்த்தீங்கன்னா 1,600. 4 வீக்குக்கு 1,600 சொல்லியிருக்காங்க. 4 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 120 ஹார்ஸ். இப்போ நமக்கு பர் ஹாருக்கு வேணும். அப்போ 1,600 டிவைடட் பை 120 போட்டோன்னா 13.33 வருது. இதுதான் பர் ஹாரோட காஸ்ட், ஸ்டாண்டிங் சார்ஜஸ். புரிஞ்சுதா? ஏன்னா நம்மளை வந்து கேட்குறது என்னென்னா மிஷின் ஹார் ரேட்டு தான். ஒரு மணி நேரத்துக்கு மிஷினுக்கு எவ்வளோ செலவு. அதனால் 4 வீக்குக்கு 1,600. நமக்கு தேவை ஒரு மணி நேரம். 4 வீக்கோட ஹார்ஸ் எவ்வளோனா 120. ஸோ நம்ம டிவைடட் பை 120 போட்டோன்னா 13.33 கிடைக்குது. ஓகே, இப்போ ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போடலாம். இப்போ ரன்னிங் சார்ஜஸில் பார்க்கும்போது எதெல்லாம் வரும்னா இந்த ரிப்பேர்ஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து பவர் வரப்போகுது, அப்புறம் டெப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் காஸ்ட் ஆஃப் த மிஷின்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கேல்குலேட் பண்ணிடணும். ஓகே, எஸ் போடலாமா? இப்போ ரிப்பேர் பார்த்திங்கன்னா
2 effective working life 2 effective working lifeக்கு 1500 ஆம் effective working lifeோட hours எவ்வளவு அப்படின்னா 10,000 hours அப்போ 2 effective working lifeனா 20,000 hoursக்கு 1500 நமக்கு தேவை எவ்வளோனா per hourக்கு வேணும் பாருங்க repairs 1500 divided by 10,000 into 2 ஏன் 10,000 into 2 போடுறோம் ஒரு எஃபெக்டிவ் லைஃப்க்கு 10,000 ஹார் ஆனால் எங்கள் கொஷனில் நம்ம கொடுத்துருக்கிறது 2 எஃபெக்டிவ் ஒர்க்கிங் லைஃப்னு கொடுத்துட்டாங்க அப்போ 20,000 ஹார்ஸ்க்கு 1500 அப்போ டிவைட் பண்ணோன்னா ஒரு ஹாருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் 0.075 இதுதான் ரிப்பேர்ஸோட சார்ஜஸ் எஸ் இப்போ டெப்ரிசியேஷன் போடலாம் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து 11,000 அதுக்கு ஸ்க்ராப் வேல்யூ இருக்குது மைனஸ் பண்ணிக்கிட்டு டிவைடட் பை எஸ்டிமேட்டட் working life அப்போ 11,000 minus 680 divided by 10,000 போட்டோன்னா per hourக்கு கிடச்சிரும் பாருங்கள் 1.032 சரியா எஸ் இப்போ பவர் யூஸ்ட் 6 units per hour ஒரு மணி நேரத்துக்கு 6 யூனிட்ஸு ஒரு யூனிட்டும் 5 பைசே அப்போ 6 into 0.05 போட்டுக்கலாம் ஓகே போட்டோன்னா பாருங்கள் 0.3 வருது இதுதான் பார்த்திங்கன்னா பவரோட per hourக்கு காஸ்ட் ஓகே இங்கே வந்து 4 ஹார்ஸ் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் பிகாஸ் நமக்கு தேவை ஹார்லி ரேட்டு ஒரு ஹாருக்கு பார்த்திங்கன்னா 6 யூனிட்டுன்ட்டாங்க ஒரு யூனிட்டோட காஸ்ட்டு 5 பைசேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு கிடச்சிரும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் மிஷின் ஹார் ரேட் பாருங்கள் 14.74 ஓகேவா எஸ் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா A company has 3 production department A, B and C and 2 service department X and Y. The expenses incurred by them during a particular month are okay expenses கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோடது ஏபிசிக்கு 80,000 70,000 50,000 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு இருக்குது 23,400 ஒய் வந்து 30,000 The service department expenses are allocated on a percentage basis as follows. X ஓடது பார்த்தீங்கன்னா ஏக்கு 20%, பிக்கு 40%, சிக்கு 30%, ஒய்க்கு 10%. அதே மாதிரி ஒய்யோடது பார்த்தீங்கன்னா ஏக்கு 40%, பிக்கு 20%, சிக்கு 20% அண்ட் எக்ஸுக்கு வந்து 20%. ப்ரிப்பேர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி அண்டர் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் ஓகே இப்போ நம்ம போடலாம் அந்த ப்ராப்ளம் இது பார்த்திங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வேல்யூவாக இருக்குது இதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா இத்தனை ஜீரோஸ் இருக்குது அதை வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது எதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள் இங்கே 2 zeros இங்கே 2 zeros இங்கே 2 zeros இதுலேயும் 2 zeros இதில் 2 zeros கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் டிவைடட் பை 100 இந்த 5 டிபார்ட்மெண்ட்டோட ஓவர் ஹெட்டுமே பாருங்கள் போட்டோன்னா 800 700 500 234 300 வந்துருச்சு இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இதை நம்ம வந்து அலோகேட் பண்ணணும் இல்லையா 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் அலாங் வித் தட் ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி ஒய்யோடதையும் 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்ட் ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஓகே எக்ஸோடது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நம்ம ஒய்கிட்டேருந்து ஒரு 20% வருது அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் எக்ஸுக்கிட்டேருந்து ஒரு பர்சன்டேஜ் வருது ஓகே அதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா இது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் அப்படின்னும் போது இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அலோகேட் பண்ணணும் மீதி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாருங்கள் let x be the total overhead of department x and y be the total overhead of department y இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள் x is equal to பாருங்கள் சொன்னேன் இல்லையா 234 ப்ளஸ் நமக்கு ஒய்கிட்டேருந்து ஒரு 20% அதே மாதிரி ஒய்யோடது 300 ப்ளஸ் எக்ஸ்கிட்டேருந்து ஒரு 10% அதை தான் இங்கே போட்டிருக்கோம் ஒய்யோடது ஒரு 20% அண்ட் எக்ஸுக்கிட்ட ஒரு 10% அதை தான் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு சைடு கொண்டு போகலாம் அண்ட் இது வந்து டெசிமலில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 10ஆல் ஏன்னா நமக்கு ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த 0.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 ஆகிடும் இங்கே 0.1 வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடும் பாருங்கள் இங்கே இருக்க ஒய் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால 2y ஆகிடுச்சு ஓகே இது வந்து எக்ஸோட அதாவது ஹோல் ஈக்குவேஷனை பண்ணணும் ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம 10ஆல் பண்ண முடியாது அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் பண்ணும்போது இங்கே 10x ஆகிடும் இங்கே 2340 ஆகிடுச்சு அதே மாதிரி தான் இங்கே
இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். அண்ட் இந்த ஒய் பார்த்திங்கன்னா 10y ஆகிடும். இது வந்து 1x, ஏன்னா 0.1xன்றது 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெறும் 1x ஆகிடும். அந்த 1xக்கு பதிலாக எக்ஸ்ன்னு மட்டும் அப்படியே கூட போட்டுக்கலாம். அண்ட் இந்த 300 பார்த்திங்கன்னா 3000 ஆகிடும். ஓகே, எஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணணும். எக்ஸையோ ஒய்யோ நம்ம கேன்சல் பண்ணால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று, இந்த ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் இங்கே 10x இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 10 வந்துடும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 10 வந்துடும் இல்லையா. ஒன்று இந்த வேல்யூக்கு இதை கொண்டு வரணும், இல்லைன்னா இந்த வேல்யூக்கு இதை கொண்டு வரணும், அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷனை நம்ம 10ஆலேயோ இல்லை 5ஆலேயோ பண்ணுறோம். எஸ், செகண்ட் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10x ஆகிடும், 100y ஆகிடும், இங்கே 30,000 ஆகிடும் பாருங்கள். ஓகே, எஸ். இப்போ வந்து இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது 10x, இங்கே மைனஸ் 10x இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடும். ஓகேவா, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேரியபிள் போயிட்டு இப்போ இருக்கிறது ஒய் மட்டும்தான். அப்போ இந்த ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே -2y, இங்கே 100y. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா 98y ஆகிடுமா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான் பாருங்கள். அப்போ இங்கே 32,340. அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. y = 32,340 டிவைடட் பை 98 போட்டோன்னா 330 கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூவை எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஏன்னா ஒய்யோடது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1 இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல 330 போட்டுக்கிட்டோம், மற்றது அப்படியே இருக்குது பாருங்கள். ஓகே, 10x, இங்கே வந்து 2yன்ற இடத்துல 330 போட்டாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணி அந்த சைடு போயிடும் இல்லையா. 10x இங்கே இருக்கும், இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 660 ஆகிடுது. பிகாஸ் 330 × 2 வந்து 660. அப்போ இந்த சைடு ப்ளஸில் போயிடும். அப்போ தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3000 கிடச்சிருச்சு. அப்போ 10x = 3000. அப்போ x = 3000 டிவைடட் பை 10 போட்டோன்னா 300 வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ இந்த 330ஓ எக்ஸோட வேல்யூ இந்த 300ஓ கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணோம், 100ஆல் முதல்ல எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த 100 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒய்யோட உண்மையான வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் கிடைக்கும். எதுக்காக நம்ம டிவைட் பண்ணோன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. இல்லாட்டி இப்போ நமக்கு டூ மெனி ஜீரோஸ் இருக்கும், ப்ராப்ளம் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக சிம்பிளிஃபை பண்ணோம். அதனால் இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக நம்ம வந்து மல்டிப்ளை பை 100. அப்போ இங்கே 33,000 ஆகிடுது. அண்ட் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30,000 ஆகிடுது. இப்போ இதை தான் அலோகேட் பண்ணணும் இந்த ப்ரொப்போர்ஷனில். ஓகே, இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பர்சன்டேஜில் இந்த வேல்யூஸை தான் கொடுக்க போகிறோம். எஸ், நம்ம போடலாமா பாருங்கள். ஓவர்ஹெட் ஆஸ் பர் ப்ரைமரி அப்போர்ஷன்மெண்ட் படி நமக்கு என்ன வந்தது, இந்த 800ன்றது 80,000 அண்ட் 70,000 50,000. இதுதான் நமக்கு கொஷனில் இருந்தது. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த வேல்யூ போட்டிருந்தோம் இல்லையா. எஸ், இப்போ எக்ஸ் இது முதல்ல பிரித்து போடுவோம். எந்த ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜில், அதாவது 2:4:3:1. ஆனால் இங்கே நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட வேண்டியதில்லை, காமிக்க வேண்டியதில்லை. இந்த வேல்யூ அப்படியே இந்த இது மட்டும் போட்டு 3 பேருக்கும் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஓகே, அப்போ போட்டோம் அப்படின்னா 2:4:3. அடுத்து போடும்போது ஒய்யோடத 4:2:2 அவ்வளோதான். அப்போ 30,000 × 2/10. பிகாஸ் 2 + 4 + 3 + 10ன்றது எவ்வளவு இல்லையா. நம்ம வந்து இந்த ரேஷியோவாகவும் எடுக்கலாம், இல்லை பர்சன்டேஜாகவும் வச்சு போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். 20%னும் போடலாம், 40%னும் போடலாம், 30%னும் போடலாம். போட்டு பாருங்கள். 30,000 × 20%, 30,000 × 40%, 30,000 × 30% பாருங்கள். ஓகே, அதை ரேஷியோவாக இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு, அவ்வளோதான். அதே வேல்யூ தான் வரும். ஓகே, 6,000, 12,000, 9,000. இப்போ அதே மாதிரி ஒய்யோடது எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 33,000. அப்போ அந்த 33,000 எப்படி போடணும், 40%, 20%, 20%. இது வந்து நம்ம காமிக்கல, வெறும் ஏபிசி மட்டும்தான். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு காலம் வேண்டாம். ஓகே, போட்டோன்னா பாருங்கள். 13,200, 6,600, 6,600. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரது தான் ஓவர்ஹெட் ஆஸ் பர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள்.
99,200, 88,600, 65,600. ஓகே, ஈஸியாக இருக்கா? எஸ்.